ஹாய்ங்க. குட் மார்னிங். எல்லாருக்கும் காலை வணக்கம். காலையில் விளக்கேற்றியாச்சுங்க. எல்லாம் சாமி கும்பிட்டா தான் எனக்கு காலையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். விளக்கேற்றிட்டேன். அப்புறம் நைட்டு வந்துட்டு நான் முறுக்கு சுட்டிருந்தேங்க. இப்போது நைட்டு 1/2 kg மாவு பசஞ்சு சுட்டேன். இப்போது 1/2 kg சுட்டிருக்கேன். மொத்தம் 50 முறுக்கு வந்திருக்குங்க 1 கிலோவுக்கு. ஓகேங்களா? காலையில் அப்புறம் நாளைக்கு காலையில் இட்லிக்கு இப்போயே ஊற வச்சிடலாம். ஏன்னா ஏர்லி மார்னிங்கே எழுந்து செய்யணும்ல. இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். காலையிலே கொஞ்சம் சாதம் இருக்குது, பழைய சாதம். இப்போ தான் காலையில் ஏஞ்சி 1/2 கிலோ முறுக்கு இப்போ தான் பிழிஞ்சிருக்கேன். இன்னும் என் வீட்டுக்காரும் என் பையனும் எந்திரிக்கலைங்க. இது பேப்பர் போட்டு கொஞ்சம் ஆறின பிறகு பேப்பர் போட்டு மூடி வச்சுடுவேன். அப்புறமா இங்கே இருக்குது பாருங்கள் அதிரசத்துக்கு. நான் இது 1 டம்ளர் அரிசின்னு சொல்லியிருந்தேன். 1 டம்ளர் மாவு, பச்சரிசி மாவு இருக்குல்ல, கடையில் இருக்கிற மாவு தான் நான் வாங்கி பாகு காய்ச்சி 1 டம்ளரில் மாவு எடுத்து பாகு காய்ச்சி வச்சுருக்கு. மாவு பெசரி நைட்டுக்கா இல்லை நாளைக்கு காலையில் வெள்ளனை எழுந்து அதிரசம் ஒரு 10 அதிரசம் வரும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தானே அடுத்து செய்ய முடியும். அதனால் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இந்த எண்ணெயில் இந்த 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றினேன். இதில் 1 கிலோ முறுக்கு 50 முறுக்கு சுட்ட பிறகு இவ்வளோ மீதம் இருக்குது. இதில் அதிரசமும் போடலாம். என் பையன் பாதுஷா கேட்குறான். சரி, அதுவும் இதிலையே போட்டுடலாம். இன்றைக்கி ட்ரை பண்ணிடலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.